ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன ஒர்க் என்னான்னு பார்த்தீங்களா? அதாவது இந்த சீலிங் அடிக்கிறதுக்கு விட்டுருந்தாங்க. கீழேருந்து சாரம் போட்டு இந்த சீலிங்க்கு வந்து புல் போடணும், ஓடு ஓட்டணும், டைல்ஸ் ஓடு ஓட்டணும், ஒட்டிட்டு செய்யணும். என்னடானா மேஸ்திரி வந்து வேலை ஆகலை அது அவ்வளோன்னுவார். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா மேஸ்திரி வேலை? பாருங்கள், இந்த சென்ட்ரிங்காரங்க அடிக்கிறாங்க, அடிச்சுட்டு அவங்களுக்கு தேவையான பலகை மட்டும் பிரித்து தூக்கின்னு போயிடுறாங்க. இந்த மாதிரி ஓரத்தில் இருக்கிற பழையெல்லாம் ஒன்று கூட கழட்டுறதில்ல. அது மட்டும் மேஸ்திரி வந்தால் வேலை ஆகலை அது ஆகலன்றது. இதெல்லாம் கழட்டுறதுக்குள்ளே குண்டி நேரம் வந்து கீழே விழுந்து போயிடும். அந்த அளவுக்கு இது. இங்கெல்லாம் இது கட்டுக்கம்பி போட்டிருக்காங்களா, இங்கே கட்டுக்கம்பி, இங்கே வந்து ஆணி, இதில் இந்த இந்த லென்த்துக்கும் ஆணி அடிச்சிருக்காங்க பாருங்க. இங்கே அடிச்சுன்னுங்கிறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ஆணி அடிச்சிருவாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. கழட்டுறதுக்குள்ளே எப்படியும் ஒரு ஷிஃப்ட்டே முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு வேலை இருக்குது. அது மட்டும் ஒரு வீடியோவில் ஒன்று பார்த்தேன். என்னது, சம்பளம் எவ்வளோ வாங்குறீங்கன்னு ஒருத்தன் கமெண்ட் பண்ணான். 1500. என்ன ப்ரோ, நல்ல சம்பளம் தானே, இதில் என்ன ப்ரோ கஷ்டன்றான். அவனுக்கு என்ன தெரியும் அவனுடைய வழி. இங்கே வந்து சாரம் போட்டு களை வடிக்கணும், இன்னும் மனேஸ்கிட்ட பிடிக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது. இதுக்கு 1500னா அதே கம்மின்றாங்க. எவ்வளோ அது ரேட் வேலை. வேலாவெல்லாம் வேலாவலுன்னுவாங்க, நம்மளே கழுவி ஊற்றுவாங்க. அதெல்லாம் வாங்கிக்கின்னு செய்யணுன்னா எவ்வளோ கஷ்டம் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம இப்போ தான் மரம் கட்டுற அப்படி நாங்காட்டி கட்டிட்டு இது இந்த சென்ட்ரிங் கொஞ்சம் ஒத்துழைச்சா ஆகும். இதெல்லாம் ஒரு கொஞ்சம் எடுத்து விட்டா பரவாயில்ல. சைடில் இருக்கிற பழையெல்லாம் எல்லாமே நாம்ளே செய்ய வேண்டியது. சென்ட்ரிங் வேலையும் நம்மளே, மேஸ்திரி வேலையும் நம்மளே. என்ன பண்ணுறது, வாழ்கிறதா சாகிறதா அந்த மாதிரி போயிட்டு இருக்குது பொழப்பு. ரொம்ப கஷ்டம். அவங்க வேலையை கரெக்டாக அவங்க தெளிவாக செஞ்சால் பரவாயில்ல. பாருங்கள், 1 2 3 பலவை, அந்த பக்கம் 2 இது கழட்டுறதுக்குள்ளே போதும் ஆகி போயிடும். ஓகே, பாய் கைஸ்.